கருவளையம் நீங்குவதற்கும், முகப்பருக்கள் வந்த தழும்புகள் நீங்குவதற்கும் இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. வாங்க இப்போ இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து சோப் செய்கிறதுக்கு வந்து கிளிசரின் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சோப் செய்வதற்கு 100 கிராம் அளவு போதுமானதாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியர் சோப்பில் செய்யலான்னா தாராளமாக செய்யலாம். பியர் சோப் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும். இல்லைன்னா மெல்ட் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து அடுப்பில் வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே இந்த பாத்திரத்தை வைக்கணும். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ண கூடாது. இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நிறைய பேரோட கொஸ்டின் வந்து இது வந்து கெமிக்கலான்னு கேட்பீங்க. இது வந்து கெமிக்கல் கிடையாது. இந்த சோப் பேஸில் வந்து எப்போவுமே வந்து நுரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு நுரை வந்து வரணும் கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து செய்ய போகிற சோப் வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து தக்காளி வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோப் பண்ண போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவ வேண்டாம். அப்படியே நீங்கள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் வந்து நம்ம அப்படியே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு சாறு சேர்க்கறதுனால நம்ம முகத்தில் உள்ள கருமை வந்து போகும். இங்கே டார்க் ஸ்பாட் இருக்கிறதெல்லாம் வந்து குறையிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத மொத்தமாக இதில் ஆட் பண்ணிடாதீங்க. 100 கிராம் அளவுக்கு 2 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்துக்கலாம். அந்த மோல்டில் வந்து தேங்காய் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பை வந்து அதில் ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே அதில் வந்து சார்கோல் சோப் ஊற்றி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து நம்ம இப்போ இந்த சோப்பை வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 5 to 6 hour வந்து அப்படியே வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் சோப் வந்துருச்சு. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.